அம்பேத்கர் கூறினார், ஆடுகளைத்தான் பலியிடுவார்கள், சிங்கங்களை அல்ல என்று. ஆயினால் இந்த சிங்கங்கள் இருக்கிறவரை நமக்கு கவலை இல்லை. ஆனால் சிங்கங்களே, நாம் நமது ராம்விலாஸ் பாஸ்வான் என்னும் இந்த மாபெரும் சிங்கத்திற்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். அதனை நாம் மனதிலே வைத்து இப்பொழுது அரைக்கால் நிமிஷம் பேச வருகின்றார்கள். அருட்தந்தை ஞானப்பிரகாசம் அவர்கள் ஆர்ச் பிஷப் அருள்தாஸ் ஜேம்ஸ் சார்பாக நியமிக்கப்பட்டு அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள். அவர் வர முடியாத காரணத்தினாலே ஒரு வாழ்த்து மாத்திரம் சொல்லியவர்கள் நம்மை விட்டு உடனடியாக சொல்வார்கள். என் ரத்தத்திற்கு சொந்தமான இன மக்களே, தன் இனத்தானை அவமதிப்பவன் சாக கடவான் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே இங்கு டாக்டர் அம்பேத்கர் தாரகை மந்திரத்தின் அடிப்படையிலே நம் இனத்தை, திராவிட இனத்தை, தலித் இனத்தை ஒன்று சேர்க்க இந்த மாபெரும் தலித் சிறுபான்மை எழுச்சி மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கும் பேரன்புக்கும் புரட்சிக்கு எழுச்சியாக தன்னை காட்டிக் கொண்டிருக்கும் செயல்பாடுகளை காரியங்களிலே சாதித்துக் கொண்டிருக்கும் என் அன்பிற்கும் பாசத்திற்கும் நட்புக்கும் பல ஆண்டுகள் பழக்கமான பேராயர் பெரும்புயல் எஸ்ரா சர்க்குரம் அவர்களே, இதை முன்னிலை வகிக்கும் சந்திரகேசன் சகோதரர் அவர்களே, ஒரு தலைவன் இழப்பினால்தான் சாதிக்க முடியும் என்பது மாபெரும் மக்களின் எதிர்பார்ப்பு. A leader who loses everything is a leader who can be able and who can be in right place for the rights of the people. That is the Dalit people. That's the right leader is the Ramvilas Paswan avargale, who shed away everything for the sake of the Dalit people, of his political identity, of his public figure, and of his great administrative office. Just for the sake of his people, he never minded of his anything but shed off everything, just like our God and Master Savior to all people, Christ Jesus. என் அன்பு மக்களே, இத்தனை பேச்சாளர்களும் மிக தெளிவாக மிகவும் விளக்கமாக பேசியிருக்கின்றார்கள். டாக்டர் அம்பேத்கர் கூறியது போல நமக்குள் ஒற்றுமை அடிப்படையானது, தவிர்க்கப்பட முடியாதது, அவசியமானது, மிக மிக அவசரமானது. இந்த ஒற்றுமை, அதற்காகத்தான் இத்தகைய ஒரு மாநாடு. இந்த ஒற்றுமையிலே நாம் அடைய வேண்டிய இலக்கு, நம்முடைய லட்சியம் மாற்று அரசியல் தலைமை. இந்த மாற்று அரசியல் தலைமைக்காகத்தான் இத்தகைய 55% இனத்தாலும் மதத்தாலும் ஒன்றிணைந்த இந்த எழுச்சி மாநாடு பேராயர் சகுனா அவருடைய பேர் முயற்சியினாலே நடந்து கொண்டிருக்கிறது. தலைமையை தமிழகத்திலும் அகில இந்தியாவிலும் நாம் மாற்றி அமைப்போம். ராம்விலாஸ் பாஸ்வான் அகில இந்திய தலைவராக, பிரதமராக வர வேண்டும், அதையும் நான் ஆமோதிக்கிறேன். அதே மாதிரி இந்த அரசியல் சக்தியை, அரசியல் செல்வாக்கை, அரசியல் பொறுப்புகளை, அரசியல் இயக்கங்களின் பல்வேறு நிலைகளிலே இந்த தலித் சிறுபான்மையினம் பொறுப்பெடுக்க வேண்டும். இந்த ஒற்றுமையிலே விளைகின்ற மாற்று கலாச்சாரம் நம்முடைய தலித் இன மக்களும் நம்முடைய சிறுபான்மை மக்களும் எல்லா பொறுப்புகளிலும் அவர் இடம்பெற்று அந்த நாள் அவர் பெற்றுக்கொண்ட சலுகையை எல்லா மக்களுக்காக செலவழித்தது போல இந்து மதத்தை நாம் நேசிக்கிறோம், இந்து மக்களை நேசிக்கிறோம். ஆனால் இந்த இனத்தை அடிமைப்படுத்தும் இந்துத்துவ கருத்தியலை நாம் கொடுமையாக கண்டிக்கிறோம். அந்த இந்துத்துவ அமைப்புகளை எதிர்க்கிறோம். மக்கள் இந்த தலித் இனம் மற்றும் சிறுபான்மை மக்களிடையே ஒற்றுமையும் அரசியலிலே மாற்று தலைமையையும் அரசியல் சக்தியை பெற்று எல்லா மக்களும் எல்லா துறைகளிலும் பொறுப்புகளை ஏற்று நமது மக்கள் நல்வாழ்வு பெறவும், நல்ல ஆட்சி அமையவும், அதிலே பெருவாழ்வு பெறவும், ஜாதி அழியவும், தீண்டாமை ஒழிக்கப்படவும், இன்று தலித் இனம் கொடிகட்டி பறக்க தமிழகத்திலும் மற்றும் அகில
அகில இந்தியாவிலும் தலித்தின ஆட்சி அமையும் என நல்வாழ்த்துக்களை பேராயர் டாக்டர் மேதகு பேராயர் பெருந்தகை தமிழக கத்தோலிக்க கிறிஸ்துவ திருச்சபை சார்பாக அருள்தாஸ் ஜேம்ஸ் அவர்கள் சார்பாக பேராயர் அவர்களுக்கும் இங்கே வந்து அனைத்து தலைவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து ஒன்றித்து கழகம் வெற்றி செய்து நாம் அனைவரும் ஓராட்சி அமைந்து அனைத்து மக்களும் ஒற்றுமையிலும் சமத்துவத்திலும் சமாதானத்திலும் எல்லா வகையிலும் எல்லா மக்களும் நலம் பெற்று நல்வாழ்வு வாழ இந்த ஒற்றுமை ஓங்கி வெற்றி பெற நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அருட்தந்தை அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். லோக் ஜனசக்தி கட்சியானது தமிழகத்திலே வேரூன்றுவதற்காக அரும்பிரயாசப்பட்டவர்கள் நமது அன்புக்குரிய பெரியவர் சந்திரகேசன் அவர்கள். தலித் சேனாவை பல ஆண்டுகளாக அதை கண்ணை போல் பாதுகாத்து அதை ஒரு மாபெரும் இயக்கமாக மாற்றி அமைந்திருக்கிறவர்கள். இப்பொழுது இந்த இயக்கத்தின் வளர்ச்சி குறித்து ஒரு நிமிடம் நம்ம இதிலே அவருடைய மனபாரத்தை நம்ம இதில் வைப்பார். அதனை தொடர்ந்து ஆனந்தன் அவர்கள் நன்றி சொல்ல நாம் வெகு நேரமாக காத்திருக்கிற பஸ்வான் அவர்கள் நம்ம இதில் பேசவிருக்கின்றார்கள். பஸ்வான் அவர்கள் பேசி முடிந்த பின்புதான் வாழ்த்துறவர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படும். ஆகினாலே நேரடியாக அவர்களை பேசவிட வேண்டும். இப்பொழுது நமது பெருமதிப்புக்குரிய பி சந்திரகேசன் அவர்கள் ஒரு நிமிடம் நம்ம இதில் பேசுவார். பெருமதிப்புக்குரிய தலித் சிறுபான்மையினர் எழுச்சி மாநாட்டினுடைய தலைவராக இருக்கிற எங்களது லோக் ஜனசக்தி கட்சியினுடைய தேசிய பொதுச் செயலாளரான பேராயர் எஸ்ராசனம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள், இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று 2 மாத காலமாக உழைத்த நண்பர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியிலே வந்து சிறப்புரையாற்றி தலித் சிறுபான்மையினுடைய ஒற்றுமையை இங்கே எடுத்து வைத்த அனைத்து தலைவர்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அவர்கள் பெயரை தனித்தனியாக சொல்லிக் கொண்டிருந்தால் எனக்கு அளித்திருக்கிற ஒரு நிமிடம் முடிந்துவிடும். எனவே அவர்களுடைய பெயரை சொல்லாமல் லோக் ஜனசக்தியினுடைய தேசிய தலைவராக இருக்கிற ராம்விலாஸ் பாஸ்வான் அவருடைய கொள்கையை ஏற்று தமிழகத்திலே இன்றைக்கு மாநில அளவிலே தங்களுடைய பணியாற்றி வருகிற எனது அருமை தம்பிகள், அருமை தங்கைகள், அன்பு சகோதரிகள், இவர்களுடைய பெயரை நான் சொல்வதன் மூலம் இந்த நிகழ்ச்சியிலே அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு வெற்றிகரமாக நடத்துவதற்கு இங்கே நாட்டிலே இருக்கிற அரசியல் கட்சிகள் எல்லாம் பணம் கொடுத்து ஆளை அழைத்து வருகிற நேரத்திலே ஒரு பைசா கூட செலவழிக்காமல் இவ்வளவு பெரிய கூட்டத்தை லோக் ஜனசக்தி கூட்டியிருக்கிறது என்றால், தரிசேனா கூட்டியிருக்கிறது என்றால் அதற்கு அதனுடைய மாநில தலைவர்களும் மாவட்ட தலைவர்களும் தான் காரணம். மாவட்ட தலைவர்களை நான் ஒருவராக சொல்லுவதை விட மாநில தலைவர்களுடைய பெயரை சொல்வதன் மூலம் அந்த மக்களுடைய அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டவனாக. ஏனென்று கேட்டால் இங்கே சிறப்பழிப்பாளர்களாக வந்தவர்கள் எல்லாம் நாங்கள் சொல்லியாகிவிட்டது, மற்ற கட்சியிலே வந்து வாழ்ந்தவர்கள் எல்லாம் சொல்லியாகிவிட்டது. ஆனால் லோக் ஜனசக்தி கட்சி முன்னின்று நடத்துகிற இந்த மாநாட்டிலே எங்களுடைய மூத்த துணைத் தலைவர் நிஜாரப்பா அவர்கள், துணைத் தலைவர்கள் உதயகுமார் அவர்கள், தனஞ்சயன் அவர்கள், அபிராமிந்தம் அவர்கள், பேராசிரியர் உதயகுமார் அவர்கள் எல்லாம் சமப்பட்டிருக்கிறார்கள். தர்ம பொதுச் செயலாளர் தஞ்சை இளங்கிங்கம் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். பொதுச் செயலாளர் நல்ல கிருஷ்ணமூர்த்தி இங்கே சீர்காழியிலிருந்து நாகையிலிருந்து வந்திருக்கிறார்கள். காஞ்சிபுரம் மாவட்டத்திலே எங்களுடைய அன்புக்குரிய சகோதரர் ஏவி தேவராஜ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இங்கே எங்களுடைய அமைப்பினுடைய பொதுச் செயலாளர் அப்துல்லா பாஷா இருக்கிறார்கள், அன்பன் இருக்கிறார்கள், தீஸ்மா ஸ்ரீசரவா இருக்கிறார்கள், பொருளாளர் வித்யாதரன் இருக்கிறார்கள், செயலாளர்கள் ஏஎஸ் குருசாமி அவர்கள் இருக்கிறார்கள். நாகையிலே இருந்து சில்வர் ராமசாமி அவர்கள் நெல்லையிலே இருந்து வந்திருக்கிறார்கள். எம் சத்யசீல் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். ஆர் பார்த்தசாரதி அவர்கள் இருக்கிறார்கள். செபாஸ்டியன் அவர்கள், வை குப்புராஜ் அவர்கள் கோவையிலே இருந்து, ஜி பூங்காவனம் அவர்கள், இளைஞரணி தலித் குமார் அவர்கள், ஜே எல் அல்லரசான் அவர்கள்,
மகளிரணி நிர்மலா வெங்கடேசன் அவர்கள், வெள்ளைத்தாய் அவர்கள், தொழிற்சங்க பிரிவு நம்பியார் அவர்கள், மாணவரணி அனந்த் அவர்கள், சிறுபான்மை பிரிவு அப்துல் கலாம் ஆசாத் அவர்கள், செய்தி தொடர்பாளர் ராமச்சந்திரன், சுந்தரராஜ் அவர்கள் எல்லாம் இங்கே இருக்கிறார்கள். இன்னும் மாவட்ட தலைவர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். மதுரையிலே இருந்து, இங்கே நெல்லையிலே இருந்து, கோவையிலே இருந்து, இங்கே கன்னியாகுமரியிலே இருந்து, சேலத்திலே இருந்து, ஈரோட்டிலே இருந்து, தர்மபுரியிலே இருந்து, காஞ்சியிலே இருந்து, திருவள்ளூரிலே இருந்து எல்லா மாவட்டங்களும் வந்திருக்கிறார்கள். அந்த நண்பர்களுக்கெல்லாம், அந்த தோழர்களுக்கெல்லாம், அந்த சகோதரிகளுக்கெல்லாம் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். கொள்கைகளை சொல்லியாகிவிட்டது, லட்சியங்களை எடுத்து வைத்தாகிவிட்டது, மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து வைத்தாகிவிட்டது. போராட வேண்டிய உங்களுக்கெல்லாம் உணர்ச்சிகள் ஊட்டியாகிவிட்டது. ஆனால் வருங்காலத்திலே எப்படியெல்லாம் நடைபெற வேண்டும் என்பதற்காக லோக் ஜனசக்தி முன்னின்று இந்த மக்களை ஒருங்கிணைத்து ஒரே நீரை திரட்டி இந்த மக்களுடைய பிரச்சனைகள் எடுப்போம். அந்த எடுக்கிற நேரத்திலே உங்களுடைய ஒத்துழைப்புக்கும் உங்களுடைய எல்லா கட்சிக்காரர்களும் சொல்லுவார்கள், கணித இயக்கங்கள் பரவலாக உடைத்திருக்கிறது, அவைகளை எல்லாம் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். அந்த இயக்கங்களை சேர்ப்பதற்கான முயற்சிகள் தான் இது 2வது முயற்சி. 3வது முயற்சியிலே தலைவர்கள் எல்லாம் ஒருங்கிணைப்போம். அதன் மூலமாக இந்த மக்களுடைய பிரச்சனைக்காக நாங்கள் போராடுவோம். போராடுவதற்கு எங்களுடைய தலைவர் ராம்விலாஸ் பாஸ்வான் இருக்கிறார். எனவே அவர் மூலமாக இந்த காரியத்தை செய்வோம். புதுவையிலே இருந்து என்னுடைய அன்பு தம்பி புரட்சிவேந்தன் அவர்களுக்கு வந்திருக்கிறார். அவர்களுக்கெல்லாம் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எனவே இவர்களுக்கெல்லாம் நன்றி சொல்லுகிற நேரத்திலே நீங்கள் ஆற்றுகிறபடி வீண் போகாது. வருகிற சமுதாயத்திற்கு நாம் அது ஒரு நல்ல காரியமாக முடியும். அதற்காக நாம் போராடுவோம். அதற்காக நமது தலைவர் இருக்கிறார். அதன் மூலமாக நீங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இன்றைக்கு நீதி சக்கரத்தோடு என்ற பத்திரிகை லோக் ஜனசக்தி சார்பில் வருகிறது. அதை படித்து பார்த்தால் எல்லா செய்திகளையும் தெரிந்து கொண்டு இந்த மக்களுக்கான பிரச்சனைகளை நீங்கள் பாடுபட வேண்டும் என்று கேட்டு இந்த வாய்ப்பை நல்கிய நம்முடைய பேராயர் அவர்களுக்கும் நம்முடைய பொதுச் செயலாளர் தயாரர் அவர்களுக்கும் ஏனையோருக்கும் நன்றிகளை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாநில தலைவர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாநாடு இந்த அளவிலே நடைபெறுவதற்கு இங்கே ஆட்டுக்கு தாடி தேவையான்னு சொல்லுவாங்க. அவர் தாடி பொருத்தமா இருக்கு நம்ம தெரியல. நம்ம மத்தியில் இருக்கிற சாம் ரொம்ப முயற்சி இருக்கிறார். அவரை நான் உங்கள் மத்தியில் அறிவு செய்கிறேன். நான் அழைக்க கூட இல்லை, அவரே முன்னாக வந்து இதையெல்லாம் செய்து கொடுத்திருக்கிறார். டாக்டர் பெருந்தவிக்கோ அவர்கள் நம்மத்தில் இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் நாங்கள் இங்கே ரெகனைஸ் பண்ணுகிறோம். இந்த நேரத்தில் நன்றி அறிவிப்பு தலித் சேனாவினுடைய மாநில தலைவர் ஆனந்தன் அவர்கள் 6 நிமிஷத்தில் எல்லாருக்கும் நன்றி என்று சொல்லி நம்மளை விட்டு செல்வார். அடுத்து உடனடியாக நம் தலைவர் ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்கள் செய்திருக்கிறார். பகலவன் பாபா சாஹேப் பாசறையின் போர்ப்படை தளபதி, கிழக்கின் உதய தாரகை, கின்னஸ் வரலாற்று நாயகன், இவர்களால் ஒன்று சேர முடியாது என்றிருந்த நிலைமைகளை மாற்றி எம்பிக்கள் 106 பேர்களை குடியரசு மாளிகைகளில் கூட வைத்து துணை குடியரசு தலைவர் பதவியை கொண்டு வந்த கோமகன், இந்தியாவின் வருங்கால பிரதமர், நம் தலித் சேனாவின் நிறுவனர் தானே தலைவர் பாஸ்வான் அவர்களுக்கு எங்களது இதயங்களிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே 4 மணி நேரம் நீங்கள் பொறுமையோடு இருந்த நீங்கள் ஒரு 2 மணிக்குள் பொறுமையாக இருக்கும்படி கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பித்த திரு பொன்முடி அவர்களுக்கும் மராட்டிய மாநில வீரர் ராம்தாஸ் அத்வாலே அவர்களுக்கும் சிந்தனை செல்வன் அவர்களுக்கும் அல்டாப் அவர்களுக்கும் பேராயர் வில்லியம் மோசஸ் அவர்களுக்கும் டாக்டர் சேதுராமன் அவர்களுக்கும் பெருங்கவிக்கோ வாமு சேதுராமன் அவர்களுக்கும் ஐதரலி அவர்களுக்கும் அப்துல் காதர் அவர்களுக்கும் ஜெகன்மூர்த்தி அவர்களுக்கும் அருள்பிரகாசம் அவர்களுக்கும் எங்களை நன்றியை தெரிவித்துக் கொண்டு அங்கே அணிந்து கொண்டு ஆலயத்தில் ஆராதனை செய்யாமல் அரசியலில் நுழைந்திருந்தால்
பல புரட்சிகளுக்கு சொந்தக்காரராய் இருந்திருப்பார். ஆகவே 65லும் 25 இளைஞருக்கு இல்லாத வேகத்தோடு இந்த எழுச்சி மாநாட்டினை சிறப்புற நடத்தி தந்த புரட்சி பேராயர் எஸ்ரா சர்க்குணம் அவர்களுக்கு எங்களது விழா குழு சார்பிலே மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 4 நூற்றாண்டுகளுக்கு மேலாக காலை தலைவர் பாஸ்வான் அவர்களின் நெடுந்தகை நண்பராகவும் தமிழகத்தை தலிசேனாவின் முன்னாள் தலைவரும் இன்றைய லோக்கல் சக்தி கட்சியின் தலைவருமான பெரும் மதிப்பிற்குரிய மனத்துக்குரிய திரு சந்திரசேகரன் அவர்களுக்கு எங்களது மனமான நன்றியை தெரிவித்துக் கொண்டு பல்வேறு சோதனைகளுக்கு இடையிலேயும் நீங்கள் எல்லாம் இங்கே வந்திருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து எழுச்சியுரையை கேட்க காத்திருக்கின்ற உங்களுக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய மனமான நன்றியை பாஸ்வான் அவர்கள் இப்பொழுது எழுச்சியுரை ஆற்றுவார்கள். யாரும் எழுந்திருந்து கரகோஷம் அடித்து எல்லாரும் மேடையை காலி செய்து கிளை கூட்டை கேட்டுக்கொள்ளும். கூட்டம் முடிந்த பின்பு வாக்குகிறவர்களுக்கு வாய்ப்பு. And the convener of this conference, Sri Bishop Edra Sargunamji. என்னுடைய அருமை நல்ல நண்பரும் தலித் சிறுபான்மையினர் ஒன்றிய மாநாட்டினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற லோக் ஜனசக்தி பார்ட்டி பேராசிரியர் எஸ்ரா சக்ரம் அவர்களே, லோக் ஜனசக்தி பார்ட்டி ஸ்டேட் பிரசிடென்ட் மை ஃப்ரெண்ட் ஸ்ரீ பி சந்திரசேகரன் ஜி, எனது அருமை நண்பர் லோக் ஜனசக்தியினுடைய மாநில தலைவர் திரு சந்திரசேகரன் அவர்களே, ஸ்ரீ பிஷப் வில்லியம் மோசஸ், பேராயர் வில்லியம் மோசஸ் அவர்களே, மை ஃப்ரெண்ட் ஜெகன்மூர்த்தி ஜி, பாஸ்டர் ज्ञान प्रकाश जी, பாஸ்டர் ஜான் பிரகாஷ் ஜி அவர்களே, श्री हैदर अली जी, திரு ஐதர் அலி அவர்களே, नेशनल मुस्लिम लीग लीडर श्री अब्दुल कद्दार साहब, தேசிய முஸ்லிம் லீகுடைய தலைவர் திரு அப்துல் கத்தார் அவர்களே, डॉक्टर सेतु रमन जी, டாக்டர் சேதுராமன் அவர்களே, मगन देव बर्मन जी, திரு மகேந்திர வர்மன் அவர்களே, भगवान दास जी, संत भगवान दास जी, திரு சம்பத் பகவான் தாஸ் அவர்களே, डॉक्टर श्याम यीशु दास जी, டாக்டர் ஜேசுதாஸ் அவர்களே, श्री अरुण कुमार जी, திரு அருண்குமார் அவர்களே, दलित सेना प्रेसिडेंट श्री बी आनंदन जी, தலித் சேனாவுடைய மாநில தலைவர் திரு பி ஆனந்தன் அவர்களே, लोक जनशक्ति पार्टी जनरल सेक्रेटरी इलम चिंगम जी, லோக் ஜனசக்தியினுடைய மாநில பொதுச் செயலாளர் இளஞ்சிங்கம் அவர்களே, सिंथाली चेलियान जी, விடுதலை சிறுத்தைகளுடைய பொதுச் செயலாளர் திரு சிந்தரசேகரன் அவர்களே, युवा जनरल सेक्रेटरी एम पिलानी मितू जी, திரு பொதுச் செயலாளர் माय फ्रेंड दलित सेना कमांडर सत्यशीलम जी, தலித் சேனாவுடைய பாதுகாப்புத்துறை தலைவர் சத்யசீலன் அவர்களே, माय फ्रेंड विद्याधरन जी, எனது நண்பர் வித்யாதரன் அவர்களே, all the लोक जनशक्ति पार्टी, दलित सेना and other organizations, important leaders and workers, all are present here. அனைத்து லோக் ஜனசக்தி தலித் சேனா தலைவர்களே மற்றும் இங்கு கூடியிருக்கின்ற அனைத்து கட்சியினுடைய அமைப்புகளுடைய தலைவர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே,
Friends, my friend Sri Era Sagunam has already put the resolutions before you, and I think you have passed the resolution. எனது நண்பர் திரு எஸ்ரா சகுனம் அவர்கள் இந்த மாநாட்டினுடைய தீர்மானங்களை உங்கள் முன்னாலே வைத்தார். அதை நீங்கள் கரகோஷம் எழுப்பி தீர்மானத்தை நிறைவேற்றி தந்திருக்கின்றீர்கள். After the 5-year speech made by brothers, just I want to give you thought so that you can think about that. இங்கே எனக்கு முன்பாக பேசிய சகோதரர்கள் எரிமலை போன்ற சொற்பொழிவினை இங்கே ஆற்றி இருக்கின்றார்கள். அதற்கு பின்னாலே நான் உங்களுக்கு சில கருத்துக்களை கூற இருக்கின்றேன். Everybody has told that scheduled castes, scheduled tribes and minority, it constitute more than 40% of the population. இதிலே scheduled caste, scheduled tribes மற்றும் சிறுபான்மையினர் அனைவரும் சேர்ந்து 45% தாண்டி நாம் இருக்கின்றோம். And if you include backward classes, then it becomes 90%. நாம் இதனோடு கூட சேர்த்து பிற்படுத்தப்பட்ட மக்களையும் சேர்த்து கொண்டால் 95% நாம் இருக்கின்றோம். But your population is 90%. But why don't you rule the country? This is the main question. எனது பிரதான கேள்வி என்னவென்று சொன்னால், நாம் எல்லாம் சேர்ந்து 90% இருக்கும்போது நாம் ஏன் இந்த நாட்டை ஆளக்கூடாது என்பதுதான் எனது கேள்வி. I am in politics since 1969. நான் அரசியலிலே 1969 இருந்து கொண்டிருக்கின்றேன். I am the member of parliament since 1977. நான் பாராளுமன்ற உறுப்பினராக 1977 இருந்து பணியாற்றிக் கொண்டிருக்கின்றேன். I have hold all important portfolio like railway, like welfare, like labor, communications, coal, mines, all the important portfolio I have taken charge of. நான் மத்திய அமைச்சரவையிலே மிக பிரதானமான துறைகளை எல்லாம் அமைச்சராக இருந்திருக்கின்றேன். நிலக்கரி சுரங்கம், தொலைத்தொடர்பு துறை, தொழிலாளர் துறை, நலத்துறை முதலான பல்வேறு துறைகளிலே நான் அமைச்சராக பணியாற்றியிருக்கின்றேன். I was the leader of the house during the Devagowda period and the Gujarat period. பிரதமராக திரு குஜராத் அவர்களும் தேவகவுடா அவர்களும் இருந்தபோது பாராளுமன்றத்தினுடைய ஒரு ஆளுங்கட்சியுடைய தலைவராக நான் இருந்திருக்கின்றேன். And leader of the opposition is yet to be elected to prime minister post. நான் எதிர்க்கட்சி தலைவராக இருப்பது என்பது பிரதமருடைய பதவிக்கு சமமாகும். Twice, 2 times, my name went into Guinness Book of World Record for the highest margin of vote. நான் 2 முறை கின்னஸ் ரெக்கார்ட் புத்தகத்திலே மிக அதிகமாக வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்றதற்காக Every time whenever I win the parliament election, every time minimum 3 lakhs vote and maximum 6 lakhs vote. நான் ஒவ்வொரு முறையும் குறைந்தபட்சம் 3 லட்சம் வாக்குகளும் அதிகபட்சம் 6 லட்சம் வாக்குகளும் ஒவ்வொரு முறையும் வெற்றி பெற்றிருக்கிறேன். When I was the Minister of Social Welfare and Labour, I tried my best to unite all the scheduled caste, backward and minority communities. நான் சோஷியல் வெல்ஃபேர் அமைச்சராக, நலத்துறை அமைச்சராக மத்தியிலே பணியாற்றிக் கொண்டிருந்த போது அனைத்து இனங்களையும் ஒன்று சேர்த்து ஷெட்யூல்ட் மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், சிறுபான்மை மக்கள் அனைவரையும் ஒன்று சேர்ப்பதற்கான முயற்சிகளை நான் எடுத்துக் கொண்டிருக்கின்றேன். It was Ramvilas Paswan who implemented the Mandal Commission report for the backward classes. இந்த ராம்விலாஸ் பாஸ்வான் தான் பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய நலனுக்காக மண்டல் கமிஷன் ரிப்போர்ட்டை நான் அமல்படுத்தினேன். Most of the backward classes people, they do not know what is the Mandal Commission, and I along with my Dalit Sena people found that and implemented the Mandal Commission report. நானும் தலித் சேனா உறுப்பினர்களும் சேர்ந்து மண்டல் கமிஷன் அறிக்கைகள் அமலாக்கப்படுவதற்கு மிகப்பெரிய உதவிகளை செய்தோம். For the sake of Babri Mosque, my government, BPC government was lost. பாபரி மஸ்ஜித் இடிக்கப்பட்ட சம்பவத்தினாலே பிபிசி அரசும் எனது அரசும் கவிழ்க்கப்பட்டது. The Baba Saheb Ambedkar, either Bharat Ratna or in the Central Hall, his portrait, all things was done by Ramvilas Paswan at that time. இந்த ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்களால் தான்
டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத ரத்னா என்கின்ற பட்டமும் பாராளுமன்றத்திலே சென்ட்ரல் ஹாலிலே அவரது பட்டமும் வைக்கப்பட்டிருக்கிறது. Throughout the world, every country, there is a Ambedkar Foundation or Ambedkar's, in the name of Ambedkar sir, professors, lecturers, that was done by the Ramdas Paswani. இந்த ராமதாஸ் பாஸ்வான் தான் உலகம் முழுவதும் இருக்கிற அனைத்து நாடுகளிலும் அம்பேத்கர் பெயரிலே ட்ரஸ்ட் நிறுவனங்கள், ஃபவுண்டேஷன்கள் மற்றும் பேராசிரியர்கள் முதலாளர்கள் உருவாகி இருக்கின்றார்கள். But when there was an election after 90, there was an election in 1991, we lost miserably. Why? 1999 தேர்தலிலே நாங்கள் பதவிகளை இழந்தோம். Our population, scheduled caste, backward minority, are 90%. We did our best, but after that, why we lost the election? நாம் 90% மக்களாக நாம் இருந்தாலும் கூட, நாம் எவ்வளவு பணிகளை சமுதாயத்திற்காக செய்தாலும் கூட, ஏன் இந்த தேர்தலிலே நாங்கள் தோற்றோம் என்பது புரியவில்லை. Unless we think about that, we can't win the race, we can't win the war. இந்த கேள்வியை நாம் சிந்திக்காத வரை நாம் இந்த போராட்டத்திலே அல்லது பந்தயத்திலே ஜெயிக்க முடியாது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். Problem, where is the problem? எங்கே பிரச்சனை இருக்கிறது என்பதை சிந்திக்க வேண்டும். Problem is that scheduled caste and scheduled tribes, they both are separate. Both are not united. பிரச்சனை என்னவென்று சொன்னால், தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலே ஷெட்யூல் காஸ்டும் ஷெட்யூல் ட்ரைப் மக்களும் பிரிந்து இருக்கின்ற காரணம் தான். That scheduled caste and minority, they are separated and they are not united. ஷெட்யூல் காஸ்ட் மக்களும் சிறுபான்மை மக்களும் பிரிந்து இருக்கிறார்கள், அவர்கள் ஒன்றாக சேருவதில்லை. Where there is atrocity on scheduled caste, the minority people, they not come out to support the scheduled caste, and that's why where there is a common rights, the scheduled caste people, they don't go and support the minority people. பிரச்சனை என்னவென்று சொன்னால், தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்கள் எங்கே பாதிக்கப்படுகிறார்களோ அங்கே சிறுபான்மை மக்கள் முன்னுக்கு வந்து அவர்களை ஆதரிப்பதில்லை. அதே போல ஜாதி கலவரங்கள் ஏற்பட்டு சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்படும் போது தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்கள் முன்னுக்கு வந்து அவர்களை ஆதரிப்பதில்லை. ஆகவே நாம் பிரிந்திருக்கின்ற காரணத்தினாலே நாம் பாதிப்புக்கு ஆளாகின்றோம். In Gujarat, there was clash between there was communal rights, and I was surprised when I went there. Gomtipur is a mohalla where there are 20,000 scheduled caste and 20,000 are Muslims side by side. கோமதிப்பூர்ல குஜராத்திலே நான் சென்று பார்க்கும்போது அங்கே 20,000 தலித் மக்களும் 20,000 சிறுபான்மை மக்களும் பக்கத்தில் வசித்துக் கொண்டிருந்தாலும் கூட, and the scheduled caste and Muslims, it was every place that they are fighting among, they are killing each other. தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களும் சிறுபான்மை மக்களும் ஒருவருக்கொருவர் போராடி கொண்டு ஒருவருக்கொருவர் கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். And when I went there and I hold the meeting, there was a curfew, breaking the curfew. I hold the meeting. After that, everything was normal. நான் அங்கே போய் ஊரடங்கு சட்டம் இருந்த போது கூட நான் அங்கே போய் அவர்களை எல்லாம் ஒன்று கூட்டி பேசி அங்க மக்கள் மத்தியிலே ஒற்றுமையை உருவாக்கினேன். And then I resigned from the ministry seat. அதற்கு பின்னாலே தான் நான் மந்திரி பதவியை ராஜினாமா செய்தேன். So one thing is that either the Christians or the Muslims or the Buddhists or the Sikh or the Dalit, unless if there is atrocity against one, all should unite and should take it challenge, then only can this force can be united. அங்கே வசிக்கின்ற மக்கள், அங்கே மட்டுமல்ல இந்தியாவிலே எங்கே வசிக்கின்ற தலித்துகள், சிறுபான்மையினர், கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள், சீக்கியர்கள், புத்த மதத்தை சார்ந்தவர்கள் அனைவரும் ஒன்று கூடி இந்த தாக்குதலை அல்லது தனக்கு எதிராக நடக்கிற தாக்குதலை எதிர்க்கவில்லை என்று சொன்னால் அவர்களால் இந்த தாக்குதலை வெற்றி பெற முடியாது. And again there is a division among the scheduled caste also. அது மட்டுமில்லாமல் துரதிர்ஷ்டமாக தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களிடையே பிரிவினைகள் இருந்து கொண்டிருக்கிறது. Dalit is not a one caste, it is a combination of hundreds of castes. தலித் என்பது ஒரு ஜாதி அல்ல, நூற்றுக்கணக்கான ஒரு ஜாதிகள் ஒருங்கிணைந்ததற்கு ஒரே பெயர் தான் தலித் என்பது. One caste is supposed superior to the other caste. ஒரு ஜாதியினர் நினைத்துக் கொள்ளுகிறார்கள் இன்னொரு ஜாதியை விட தாங்கள் மேலானவர்கள் என்று. I tried my level best that in the name of Baba Sahib Ambedkar
you forget your caste, subcaste, be united and become one caste, that is Dalit. என்னால் முடிந்தவரை நான் இந்தியாவை பூராவிலும் சுற்றுப்பயணம் செய்து மக்கள் மத்தியிலே நான் பிரச்சாரம் செய்வது என்னவென்றால் உங்களிடத்தில் இருக்கின்ற ஏற்றச்சார்புகள் நான் பெரிய ஜாதி நீ பெரிய ஜாதி